கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஆண்டவரே. உன்னோட பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்குப்பா, உன்னோட வேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு, உன்னோட உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு? அவர் தான் நம்மக்கிட்ட கடைசி வரைக்கும் நிற்க போகிறாரு. அவர் தான் நம்முடைய நிரந்தர உறவு, நித்திய உறவு, நம்மோட எப்பொழுதும் இருக்கிற ஒரு உறவு தேவனுடைய உறவு தான். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்மளை குற்றப்படுத்தாமல், காயப்படுத்தாமல், நம்மளை பலவீனப்படுத்தாமல், பொய்யுரையாத, நமக்கு நன்மையை மாத்திரம் நினைக்கிற ஒரு நல்ல உறவு நம்முடைய தேவன் மாத்திரமே. இந்த உறவை ஒரு மனிதன் இழந்துட்டா பாருங்க, அவன் நித்திய நரகத்துக்கு போயிடுவான். சொல்லுங்க, இயேசுவின் உறவு தான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க, என் இயேசுவின் உறவு தான் எனக்கு முக்கியமான ஒரு முதல் உறவு. அவர் தான். அப்போ தான் எந்த உறவாக இருந்தாலும் அப்புறம் தான். முதல் உறவு என் தேவன் தான், என் இயேசு தான் எனக்கு உறவு. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். நான் மேலோட்டமாக அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே போயிட்டேன். 3 காரியத்தை நான் கடந்த மாதத்தில் சிலுவை பற்றி பேசும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். கல்வாரி சிலுவையை குறித்த சத்தியத்தை நாம் ஏன் அடிக்கடி தொடர்ந்து படிக்கணும்னா, இதை ஆண்டவரே சொல்லிட்டார், இதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகியனால அப்போஸ்தலர் காலத்தில் இது அவர்கள் கூடும் பொழுதெல்லாம் அனுசரித்தாங்க, பந்தியை அனுசரித்தாங்க, இந்த கல்வாரியை அவங்க நினைவு கூர்ந்தாங்க. எப்போல்லாம் கூட்டுறாங்களா, எப்போல்லாம் அவங்க ஆராதிக்கிறாங்களா, அந்த கூடுகையின் பொழுதெல்லாம் இவர்கள் அப்பம் பிற்குதலையும் திராட்சை ரசத்தை குடிப்பதிலும் இந்த கல்வாரி சிலுவை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்போது ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவங்களுடைய அஸ்திபாரமாக இருந்தது இந்த சிலுவை செய்தி தான். ஆகையினால தான் பவுல் சொல்கிறார், என்ன பண்ணுறாரு, சிலுவை குறித்தே நான் ஒன்று உயர்வாக ஒன்று சொல்லணுன்னா சிலுவை தாங்க. ஏன்னா அந்த சிலுவையில் ஒரு தேவன் எனக்காய் மரித்தார் என்று சொல்வதே எனக்கு மேன்மை. ஹல்லேலூயா. நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்பது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் இயேசு ஏற்றுக்கிட்டு குடியை விட்டுட்டுங்க, நான் பொய் சொல்கிறத விட்டுட்டேன், இந்த பாவத்தை விட்டு நம்ம அதை பெருமையை பேசிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் இறங்கி வந்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், அது மேன்மையா? நீ குடியை விட்டது மேன்மையா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ குடியை விட்டது உனக்காக, நீ குடித்து செத்து போயிடுவ, அதுக்கு நிறுத்ததுனால கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருப்ப. நீ பொய் பேசுறதுனால இந்த சமுதாயத்தில் கெட்ட பேர் வாங்கின, உண்மையை பேசுறது சமுதாயம் உன்னை மதிக்கும். நீ விட்ட காரியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக. என் ஆண்டவர் உனக்காக எந்த ஒரு எதிர்பாவிகளும் துரோகிகளாக இருந்த நமக்காய் இறங்கி வந்து நம்மை நேசித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. இது தாங்க பெருசு. ஹல்லேலூயா. இதுதான் பெருசு. ஆகையினால கல்வாரி குறித்த செய்தியை நம்ம சபையில் மாதத்துக்கு ஒரு முறை நாம் சொல்லி கொண்டு வருகிறேன். இது உங்களுக்கு என்னன்னு இப்போ புரியாது. மற்ற கிறிஸ்தவங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த செய்தி உங்களை ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துடைய அஸ்திபாரமாக மாத்திரல, ஸ்திரமுள்ள கிறிஸ்தவர்களை உங்களை நிறுத்தும். அதனால் நாம் தேவனை மாத்திரம் பார்த்து வாழ்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பி மட்டும் வாழ்கிறவர்கள். இப்போ அந்த கிறிஸ்தவத்தில் என்னன்னா, இந்த தெய்வத்தை குறித்த அறிவினாலே நிறைந்து தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே இவங்கள் கடவுளுடைய நெருக்கத்தில் இல்லை. ஏதோ ஒரு ஊழியக்காரரை சார்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு வரும்போது அந்த ஊழியக்காரர் ஏதோ ஒரு தவறான காரியங்கள் செய்து விட்டாலோ நடந்து விட்டாலோ உடனே கூச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, சபையை விட்டு நின்று கட்சியில் ஜீவியத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ இவங்க யாரை பார்த்தாங்க, இந்த பாஸ்டர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவராக உங்களுக்காக வந்து இப்போ பாடுகளை சகித்தார். அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறது எதற்காக? தெய்வனை சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வத்தை ஆராதிக்க முடியாதான் போகிறாங்க. அதில் வந்து உனக்கு பாட்டு கொடுக்கல, எனக்கு பாட்டு கொடுக்கல. ஏன் நான் வந்து நான் பாடினதான் ஆண்டவர் கேட்பாரா? மைக்கு பூச்சி பாடினதான் கேட்பாரா? உட்காந்து நீ பாடினா கேட்க மாட்டாரா? பாருங்க, எவ்வளோ ஒரு விலங்காக புரியாத இருக்கிறாங்க பாருங்க, இல்லையா? நீ மைக்கில் பூச்சி பாடுறதை காட்டில் உட்காந்து தான் நீங்கள் நிம்மதியாக ஆராதிக்க முடியாதான் உண்மை. எனக்கு தெரியும், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன்.
இங்கே உக்காஞ்சா நிம்மதியாக அந்த 1 மணி நேரம் உங்களால் ஆராதிக்க முடியும். இங்கே வந்து நிற்கிறது ஆராதனை பண்ணுறது அது வேற. அவங்க எந்த அளவுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த பாட்டு என்ன பாடுறது, ஏது பாடுறது, இது ஓடினே இருக்கும். அவங்களால வந்து முழு கான்சன்ட்ரேஷன் இந்த எப்படியாவது ஆராதனை நல்லா பண்ணணுமேன்றதுலேயே இருக்கும். ஆனால் உட்காந்து இருக்கிறவங்கள அந்த எந்த பாட்டு பாடினாலும் அவங்க ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் பிரசங்க கேட்குறது அப்படி தான். இந்த பிரசங்கம் சரியாக வரணுமேனு அதுக்கு பல மணி நேரம் காத்திருந்து அதை சரியாக சொல்லணுமே. சில நேரங்களில் நமக்கு தெரியும் இது சரியாக நம்ம சொல்லலைன்னு. அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கு, என்னடா இது சரியாக பண்ணலைன்னு. ஆனால் உட்காந்து கேட்குறவங்களுக்கு தொல்லை இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் நீ ஆவலாகி வந்தால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கேட்ட விதமாக எங்கே உங்களுக்கு விலக்கி கொடுக்குற ஒருவர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஊழியக்காரன் கொஞ்சம் தப்பாக ஒரு வார்த்தை விட்டுட்டா கூட வீட்டில் போய் யோசிப்பான், ஐயோ நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, இந்த வார்த்தையை விட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை திருத்து கொள்ளணும். பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப விரும்புகிறது கீழே உட்காந்து ஆராதிக்கிறது, பிரசங்கத்தை கேட்குறது. நான் கீழே உட்காந்து ஆராதிக்கிறது இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதில் தான் உண்மையாக முழுமையாக நான் ஆராதிக்கிறது உணர்ந்து இருக்கிறேன். அதனால் யார் பாடினாலும் முக்கியம் இல்லை, நான் கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். பாடுறவருக்கு ஒரு நாளாக அதெல்லாம் தேவையில்லை. நான் வார்த்தையை சொல்லப்பட்ட அந்த பாடல் வரிகளை உணர்ந்து என் இருதயத்திலேருந்து பாடுகிறேன். அதுதான் கனெக்ட் பண்ணுது. ராகம் கனெக்ட் பண்ணலை. மியூசிக் தேவனோடு கனெக்ட் பண்ணுதுன்னா, மியூசிக் இல்லைன்னா உன்னால் கனெக்ட் ஆக முடியாது. ஹல்லேலூயா. சிறந்த பாடகரை வைத்து தான் ஆராதனை பண்ணனா, அந்த பாடல் சிறந்த பாடகர் அங்கே இல்லைன்னா அன்றைக்கி ஆராதனை வெறுமையாயிடும். அன்னைக்கு நீ கடவுளை உணர முடியாது. ஆனால் வார்த்தையை கொண்டு உணர ஆரம்பிச்சுட்டா ஒழுங்காக பாடகாட்டி கூட நீங்கள் அவரை உணர முடியும். ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்லுகிறேன், மற்றொரு கரம் பிடித்து உங்களை தெய்வ பிரசனத்துக்கு கொண்டு போகிற அனுபவத்தை விட்டுட்டு எப்படியும் எந்த நேரத்தில் என்னால் தெய்வ பிரசனத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. எனக்கா ஒரு வாசல் திறந்து நான் போய் பிரவேசிப்பேன். என்னை யாரும் கை பிடிச்சிட்டு போகணும் விடணும்னு அவசியம் இல்லை. அது குழந்தை அனுபவம். அது குழந்தை அனுபவம். அவங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் பாடி எப்படிலாம் பண்ணதான் அவங்க பிரசனத்தை வருவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள அனுதினமும் ஒரு பிரசனத்தை உணர்கிறவனுக்கு நீ கண்ணை மூடி வர்றதுல நின்னாலும் பிரசனத்தை உணருவான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வளர்ந்த நிலைக்கு வரணும். அப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஒரு 3 காரியத்தை நான் போன மாதம் சொன்னேன். 1, நாம் ஏன் கல்வாரி குறித்து படிக்கணும்னா, நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த கல்வாரியின் மூலமாக நம்ம தெய்வத்தினுடைய அந்த ஒரு அளவில்லாத ஆகாபே, அதாவது அதுக்கு அளவற்ற அந்த அன்பின் ஆழம் அகலம் நீளத்தை உணர்ந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற உடன் தான் இந்த கல்வாரி சிலுவை. அங்கே தான் அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆழம், எவ்வளவு உயரம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் கல்வாரி. அதை குறித்து ஆராய்ந்து அந்த செய்தியை படிக்கும்போது, அதில் மறைந்து இருக்கிற சத்தியங்களை படிக்கும்போது, தேவன் எவ்வளவா என்னை நேசித்தார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது தான் நாம் அவரோடு இணைந்து போக முடிகிறது. அவரை விட்டு ஒரு நாளும் பிரிய முடிவதே கிடையாது. அப்போ கர்த்தரை விட்டு, கிறிஸ்து ஜீவித்தை விட்டு விலகாமல் இருப்பதற்கு ஒருத்தன் கல்வாரை குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னேன். இன்னொரு காரியம் சொன்னேன், நம்மை கிறிஸ்துவுக்காய் செயல்பட வைக்க, அதை நெருக்கி நம்மை உந்தி தள்ளி கடவுளுக்காய் செயல்பட வைக்கணும்னா அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும் என்றால் அந்த அன்பு நமக்கு புரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அது நம்மளை செயல்பட வச்சிடும். அப்போது இந்த கல்வாரி குறித்து படிக்க நம்ம அவரை விட்டு விலகாமல் அவருக்குள்ளே இருக்க முடியுது. இன்னொன்று, அவருக்காக ஏதாவது செய்யணும். இவ்வளவு நேசிக்கிற தெய்வத்துக்கு என்னால் என்ன முடியும், என்னுடைய சக்தி என்ன, ஏதாவது ஆண்டவருக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காய் ஏதாவது செய்யக்கூடியவர்களாய் உங்களை உந்தி தள்ளக்கூடியதாய் இந்த கல்வாரின் அன்பு உங்களை செயல்பட வைக்கிறதா இருக்கிறது. இன்னொன்று, 3வது காரியத்தை சொன்னேன். இந்த கல்வாரி குறித்து இன்னும் படிக்க தேவனோடு ஒரு அன்பின் பிணைப்பில் எப்படி திராட்சை செடி கொடியோடு இணைந்திருந்து அது பூத்து காய்த்து கனி கொடுத்து ஒரு அழகாய் அது ஒரு செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போது அந்த தேவனோடு இணைந்திருந்து தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஹலோ, சபைக்கு போயிட்டு வந்ததுனால அழகு இல்லை, அந்த தெய்வனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அது அந்த அன்பு புரிய அந்த அன்பிலே ஒன்றாய் கலந்து அந்த அன்பிலே நம்ம மயங்கி விழுந்து அந்த அன்புக்கு அடிமையாகி பர்கமான்ஸ் பாடுற மாதிரி, அடிமை நான் ஆண்டவரே
பாடுமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். வாழ்வது நானல்ல, வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு அடிமையாகி, ஒரு அடிமை எஜமான் எதை சொன்னாலும் செய்வான். அவன் தான் அடிமை, விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஒரு எஜமான் அவன் எதை சொன்னாலும் செய்யணும், அதுதான் அடிமை. இப்போ ஆண்டவன் நம்மரே தன் சொந்த ரத்தத்தை சிந்தி அவரோட அன்பை வெளிப்படுத்தி நம்மளை விலைக்கு வாங்கிட்டார். அந்த அன்புக்கு நாம் அடிமை. ஹல்லேலூயா. அவர் எதை சொன்னாலும் செய்ய தயார். இயேசுவை என்னில் வாழ்கிறாரு. நமக்குள்ள ஆண்டவர் வாழணுங்க. நம்ம வாழ்கிறது இல்லை, நமக்குள்ள ஆண்டவர் வாழ்ந்தால நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினைக்கிறேன்ல, பல ஆசைகள் வருது மனிதர்கள் நமக்கு, அது தவறுன்னு சொல்றதில்ல. ஆனால் நமக்குள்ள ஆண்டவரை வாழ விட்டுருணும். ஆண்டவரை நீங்கள் வாழுங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எனக்குள்ள நடக்கட்டும், நீங்கள் விரும்புறதெல்லாம் எனக்கு உண்டாகட்டும், நீ நினைக்கிறதெல்லாம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரை, நீங்கள் வாழணும் ஆண்டவரை, உங்கள் ஆசை தான் வாழ்க்கையில் நடக்கணும், நீங்கள் வாழணும் அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவரை நீங்கள் எனக்குள்ள வாழுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? பாருங்க, ஒரு ஒரு செடி ஒரு மரத்தை வைக்கிறோன்னு வச்சிங்களேன், அது கொட்டையாக நட்ட உடனே கொஞ்ச நாள் முளைச்சி ஒரு செடியாக, அப்புறம் அது மரமாக. அப்போ அந்த மரம் ஒரு இடத்துல நிலைத்து இருக்கணும். எடுத்து ஒரு இடத்துல நட்டுட்டு இருக்க முடியாது. ஒரே இடத்துல சில வருஷங்கள் அது நாட்டப்பட்டு, அதற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு, அது வளர்ந்து மரம் பெருசாகி, அது வளர்ந்து வரும் பொழுது அது பூ பூத்து, அது காய் காய்த்து, அந்த பழங்கள், அந்த பச்சை பசேர்னு அந்த மரத்துக்குள்ளாய் அந்த கனிகள் பழுத்து ஒரு சிவப்பா அல்லது அழகாக மஞ்சளாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? இப்போது ஒரு வீட்டில் என்ன இருக்குது? ஒரு மாமரம் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுறது? கிளையெல்லாம் ரோட்டில் தொங்குது. அந்த தொங்குன மரத்தில் மாம்பழங்கள்லாம் என்ன பண்ணுறது? பழுத்து தொங்குது. அதெல்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? போகிறோம் வரவெல்லாம் அதை சாப்பிட்ருவோம். ஏன்னா அதை பார்த்த உடனே பறித்து சாப்பிடணும் போல இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நானே திராட்சை கொடி, என்னில் நிலைத்து இருக்கிற கனி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதை பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரணும். ஹல்லேலூயா. அப்போ உன்னை பார்த்த உடனே உன்னை சாப்பிடணும்னா உன்னுடைய கேரக்டர்ஸை அவங்க விரும்பணும். இந்த ஆளு மாதிரி நம்ம வரணும்ப்பா, இவரை போல வரணும். அந்த கேரக்டர்ஸை உள்வாங்கி தனக்குள்ளே எப்படி அது பழத்தை சாப்பிட்டோன்னா அந்த பழத்தில் இருக்கிற சத்தெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகிறது. அது போல நீ கனிதரும் திராட்சை கொடியாய் மாறும் பொழுது, அவர்களே நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கும்போது அநேகர் அதை பறித்து சாப்பிடணும் ஒரு ஆசை வரணும். உன் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு ஆசை வரணும். உன்னோட இருக்கணும், உன்னோட பேசணும்னு அவங்களுக்கு உன்னை போல மாறணும்னு ஆசை வரணும். உங்களை அவர் பறித்து புசிக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு போய் உங்கள் சாறு சத்தெல்லாம் அவங்களுக்குலாம் போயிடுது. இந்த சாறு எங்கேருந்து வந்ததுன்னா திராட்சை செடியாக கிறிஸ்துவுக்குள் வந்தது. ஹல்லேலூயா. இந்த கனி சுவையா இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் என்ன? திராட்சை செடியில் இணைந்திருக்கிற கொடி கொடுக்கிற அந்த கனிதான் மிக சுவையா இருக்கிறது. நம் ஆண்டவர் உலகத்திலே சிறந்த திராட்சை செடி. ஹல்லேலூயா. அவரோட கனெக்டில் வளர்றனா அந்த திராட்சை பழம் எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப டேஸ்ட்டாக மாறப்போகுது. ஹல்லேலூயா.
உங்களோட இருக்கணும்னு விரும்பி இருப்பாங்க. ஐயா உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறேன் ஐயா. இன்னும் தெரியல அவங்க கூட இருந்தால் ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இன்னும் தெரியல அவங்க கூட இருந்தால் எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குது. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு கூட நான் மறக்க முடியல. அவர் பெரிய ஃபெய்த்தை பற்றி தான் பேசுகிறார். அது ரொம்ப அற்புதமான புத்தகம், ஒரு பழைய புத்தகம். எனக்கு ஒரு சில புத்தகம், நிறைய புத்தகம் படிச்சல, சில புத்தகங்களை நான் மறக்க முடியாது, வாழ்க்கையை திருப்பி விட்டுடுச்சு. அந்த மாதிரி புத்தகங்களை இன்னும் கூட நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அவர் ஊழியக்கார் ஃபெய்த்தை பற்றி பேசுகிறப்பார். அவருக்கு பயங்கரமான சுகர். அவர் சொல்கிறார், அவர் இந்த ஊழியக்காரர் கூட இருக்கும் போதெல்லாம் அந்த சுகர் தானே இறங்கிருதான். ஹலோ, அவரோட பேச பேச ஆட்டோமேட்டிக்காக சுகர் இறங்குது. நான் சொல்கிறேன், தேவ மனிதனோடு பேசிட்டு இருந்தாலும் சுகர் இறங்குதுண்ணா, தேவனோடு பேசுகிற உங்களுக்கு சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விலகின இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை உறவு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவளுக்கு நிலைத்திருங்க. இப்போ வசனத்துக்கு போகலாம். இப்போ இதுதான் சொன்னது 3 காரியங்கள். கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்பவும், கர்த்தருக்காய் செயல்படும்படியாகவும், அவருடைய அன்பிலை பிணைக்கப்பட்டு நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு வரும்படியாகவும் இந்த கல்வாரி குறித்த நமக்கு சத்தியம் அவசியமாக தெரிஞ்சிருக்கணும் தான். இப்போ வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்குளூர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு இல்லை, அந்த தேவனுடைய அன்புக்குள் கலந்திட்ட, புரிந்து கொண்ட, அந்த அன்பை விளங்கி கொண்ட, அவரோடு ஐக்கியப்பட்ட நமக்கு அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று. ஆமாம், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. ஒரு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சய வாழ்க்கை தான். ஹலோ, இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற அந்த சந்தேகன்றதுக்கு நமக்கு இடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சந்தேகன்றது பிசாசு விதைத்த விதை. முதல் சந்தேகத்தை கொண்டு வந்தது பிசாசு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமான பேசக்கூடிய வார்த்தை இருக்கணும். கர்த்தர் தருவாரா? தருவார். நடக்குமா? நடக்கும். அதுபோல தான் கிறிஸ்தவத்தை குறித்த, தேவனுடைய அன்பை குறித்த ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன வந்தாலும் இந்த தேவனுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றுமே பெருக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிச்சயித்திருக்கீங்க? ஹல்லேலூயா. கல்வாரி புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நிச்சயித்திருவீங்க. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் தேவனுக்குள்ளே இருப்பேன் இல்லையா? யார் என்ன சொன்னாலும், எது இருந்தாலும், இல்லா கட்டிலும் நான் தேவனுடைய அன்பிலே, உறவிலே நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்து இருக்கணும்னா அவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்றால், அப்போ முடிவு பரிந்தும் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து இருக்கணும்னா அவருடைய அன்பு புரிஞ்சதான் இருக்க முடியும். ஹலோ, ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்று நிறைய பேர் நன்மை பெற்றுக்கிட்டாங்க. நன்மை பெற்று அவங்க கர்த்தர் விட்டு விலகி போனவர்கள் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் கடவுளை விட்டு விலகி போனவர்கள் உண்டு. ஆனால் யாரோடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்க மாத்திரம் தான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போது கடவுளால் நம்ம நன்மையை பெறணுன்றது தேவ சித்தம்.
ஆனால் அதை காட்டிலும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தர் நமக்கு வந்து ஒருத்தர் மூலமாக ஒரு நன்மை கிடைச்சது என்பதற்காக நம்ம வந்து அவங்களுக்கு எப்போதும் உண்மையாக இருப்போமான்றது ஒரு சந்தேகம் தான். ஒரு மூலம் ஒரு உதவி கிடைச்சு அதுக்காக எப்போவுமே அவருக்கு உண்மையாக இருக்கணுமா, எப்பவுமே அவரை நேசிக்கணுமா? அப்படி இல்லை. அவர் மூலமாக ஒரு நன்மை கிடைச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அதுபோல் ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றவங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றியப்பான்னு சொல்லிட்டு நிறைவேற போயிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை செஞ்சீங்களே நன்றி. நன்றியோடு கதை முடிஞ்சிச்சு. நம்ம நன்றி சொல்ல வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் கல்வாரியில் எனக்காய் ஜீவனை கொடுத்தார். எனக்கு நன்மை செய்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இல்லை பாருங்க. நம்ம எல்லாருக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு, அதுதான் பெருசு. அவர்கிட்ட பெற்ற நன்மை இல்லை, அவரையும் ஒப்பு கொடுத்தாரு, அதுதான் முக்கியம். இவையெல்லாம் கொடுக்கறது வந்து பெரிய விஷயமே இல்லைன்றார். அவர் உங்களுக்கு மற்றவைகளை அருளாது இருப்பது எப்படி? மற்ற காரியங்கள்லாம் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் முக்கியமானது என்ன? அவரையும் உங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அது முதல்ல உங்களுக்கு புரியணும். அது புரியாமல் அது மட்டும் ஆண்டவர் எது கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னா கட்சியில் ஒரு நாள் பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? தெய்வ அன்புன்னு தெரியாதனால அவங்க பிரிச்சுடுவாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, உண்மையான அன்பு இருக்கிறவங்கள விட்டு யாருமே பிரிக்க முடியாது இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அதான் அன்புக்கு அங்கே பிரிவினைக்கு இடமே இல்லை. அன்பு கட்டி அணைக்கிறது, அன்பு இணைக்கிறது, அன்பு சேர்க்கிறது, அன்பு அது ஐக்கியப்படுத்துகிறது. அன்புன்றது அதில் ஜீவன் இருக்கிறது, பிரிவு என்பது அதில் மரணம் இருக்கிறது. அப்போது அன்புக்கும் மரணத்துக்கும் வேறு ரொம்ப தூரம். அதனால் கடவுளை விட்டு ஒருத்தன் பிரிந்து போகிறோன்னா அது மரணம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய உறவு துண்டிக்கப்படும் போது அதை வேதம் எப்படி சொல்கிறதா, அதைத்தான் மரணம் என்று சொல்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு புரியலைன்னா அவன் மரித்து போகிறான், அவன் ஆவியில மரித்து போகிறான். இப்போது தேவனுடைய அன்பை புரிஞ்சுட்டா நம்மையும் ஆண்டவராக பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்குன்னா என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட, இப்போ ஒழுங்கா சர்ச் வர, அது பத்தாது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்காய் வாழணும், அன்பில் நிலைத்திருக்கணும், அது முக்கியம். அதில் கொஞ்ச நாள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இது பூமியில் வாழற வாழ்க்கையில் தேவனோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம இந்த அன்பு வந்து ஏதோ கொஞ்ச நாள் உணர்ந்துட்டு விடுறதில்ல, இதை இன்னும் ஆழத்தை தோண்டி எடுக்கணும். இந்த அன்பினுடைய நீளத்தை உணரணும். அதுக்கு நாம் திரும்ப கல்வாரி படிக்க அதை ஆராய்ந்து பார்க்க அவருடைய அன்பின் ஆழம் நீளம் உணர எவ்வளவாய் நாம் அதை உணர்கிறோமோ அவ்வளவாய் தேவனும் நாம ஒன்றாய் இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால தான் கல்வாரியை படிக்கணும். கல்வாரி வெளிப்படுத்துகிற இடம், அன்பு வெளிப்படுகிற இடம் கல்வாரி. அதனால தான் கல்வாரி படிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இதை நினைவு கூறுங்கள், இதை நினைச்சிட்டே இருங்க என்று சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 6 4 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டாங்க, பரம ஈவை ருசி பார்த்தும் ஆண்டவர்கிட்ட பல நன்மைகளை பெற்றுக்கிட்டாங்க, பரிசுத்தாவியை வரத்தை பெற்றுக்கிட்டாங்க, தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தாங்க. மறுதலித்து போனவர்கள் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. என்ன இருக்குன்னா, எல்லா அனுபவங்கள் பெற்றும் கூட மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது அதில் மறுதலித்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? இவங்க எல்லாம் கரெக்டாக தானே இருந்திருக்காங்க இல்லையா? ஒரு தரம்
பிரகாசிக்கப்பட்டாங்க, பரம ஈவை ருசி பார்த்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தாங்க. இதெல்லாம் அவங்க ஒரு நல்ல இதை பார்க்கும்போது அவங்க ஒரு சிறந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்திருக்கிறாங்கன்னு இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. அப்படி இருந்தும் மறுதலித்து போனவர்கள். இப்போ இப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து கூட மறுதலிக்கு போக முடியுமா? போக முடியும். ஏன்? அவங்க இதெல்லாம் பண்ணி கூட அந்த தேவனுடைய அன்பு இருக்குதுல்ல, கல்வாரி அன்பு புரியாதபடினால தான் அவரை ஈஸியாக மறுதலிச்சிட்டாங்க. அல்லேலூயா. பேதுரு முன்னாடி மறுதலிச்சான், கல்வாரியை பார்க்கறதுக்கு முன்னாடி. நீ கல்வாரி பின்னாடி மறுதலிச்சுப்பான்னு நினைக்கிற? அவனுக்கு கல்வாரி புரிஞ்சிருச்சு. கல்வாரி ஆமாம் புரிஞ்சதுனால தான் சிலுவையில் அறையும் போது கூட இயேசுவை மறுதலிக்காமல் என்னை சிலுவையில் அறிங்க, தலைக்கீழாக அடிங்கன்ட்டான். அவருக்காக நான் உயிரை விடுறதுக்கு தயார். ஏன்னா இந்த கல்வாரி அன்பு எனக்கு தெரியும். தெரியாமல் ஒரு முறை மறுதளிச்சிட்டேன். அப்போ பேதுரு மறுதளித்தான். அப்போ கல்வாரி அன்பு தெரியாமல் அவன் மறுதளிச்சிட்டான். அப்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் இந்த அன்பு புரியலனா நாம கூட மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். பிசாசு அப்படி நம்மளை நடத்திடுவான். பிசாசு அவர்களே நடத்திடுவான். இது சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகத்தை வருது. கடைசி காலத்தில் அநேகர் வந்து என்னிடத்தில் சொல்லுவாங்க, இயேசு சொல்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லையா? இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், நாங்கள் அற்புதங்கள் செய்யவில்லையா? அப்போ இயேசு சொல்கிறாரு, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்ட்டார். என்னாண்டவரை இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு வல்லமையை பயன்படுத்தப்பட்டு பார்த்துரும் இல்லையா? அவங்க எடுத்தோன்னு இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? எவ்வளோ நாள் காத்திருப்பாங்க, எவ்வளோ தேவ சமூகத்தில் சேர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரணும்னா அவங்க எவ்வளோ நாட்களை செலவிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது அவங்க இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கடைசியில் இவங்களை அக்கிரமம் செய்கிற என்னை விட்டு அகண்டு போங்கன்ட்டார். இது ஏன் இப்படி சொன்னாருன்னா, அதுக்கு முன்னாடி வசனங்கள் சொல்கிறார், பிதாவின் சித்தம் செய்கிறவனும் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிதாவின் சித்தத்தை கடவுள் வசனத்தின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். நம்ம செய்கிற ஊழியமும் கடவுள் வசனத்தின் அடிப்படையில் இருக்கும்போது தான். இந்த சபையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த போதனைகள்லாம் எதுக்கு தெரியுமா? இவ்வளோ காரியம் கல்வாரி பற்றி நினைவு கூறுதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இவ்வளோமா ஏன் நம்ம நடந்துட்டு இருக்கு? எதுக்குமா தெய்வம் நடத்துகிறாரு? இதெல்லாம் ஏன் வச்சிருக்க தெரியுமா? ஒரே ஒரு காரியத்துக்கு தான். நீங்கள் அவர் அண்டை ஒன்றாய் கலக்கும்படியாக, அவரை போல மாறுவதற்காக, அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பதற்காக. இப்போ எல்லாருமே நாங்கள் வேதத்தை ஏன் போதிக்கிறோம்? நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு உண்டாக வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேவனை நெருங்க வேண்டும் என்பதற்கும் சபை. ஹல்லேலூயா. அதை போதிக்கிறது தான் வரங்களும் வல்லமையும் எல்லாமே அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நான் அது இல்லாமல் மற்றதெல்லாம் பண்ணிட்டு ஜனங்கள் ஆண்டோட நெருங்காமல் மனுஷர்களை நம்பி ஓடுறாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது, இதன் மூலமாய் மனிதனும் கடவுளை இணைக்க வேண்டும் என்று தான் இதெல்லாம் கொடுத்தேன். நீங்கள் அதை பற்றியே யோசிக்காமல் நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னும் உங்களை தான் கடவுள் வந்து வல்லமையாக பயன்படுத்துறணும் தான் சிறந்தவன் என்று காட்டி கொண்டபடினால ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க மூலமாக தான் அந்த ஐயா ஜெபம் தான் விடுதலை கிடைக்கும். இது எப்படி ஒரு சரியான விசுவாசமாக முடியும்? ஹல்லேலூயா. பைபிளில் நம்ம உயர் ரக விசுவாசத்தை போதிக்கணும். அது உயர் ரக விசுவாசம் என்ன? ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த அந்த உயர் ரக விசுவாசம் எதுனா, இந்த 100க்கு அதிபதியை பார்த்து தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாரு. தெய்வத்தையே ஆச்சரியப்படுத்திய ஒரு விசுவாசம் இந்த 100க்கு அதிபதி தான் இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் வியாதிப்பட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்ல, சரிப்பா நான் அவனுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் சொல்லி இயேசுவே வரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அங்கே வேலைக்காரன் சுஸ்தமாவான். இதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே. அப்போது ஆண்டவரை ஆச்சரியப்படக்கூடிய விசுவாசத்துக்குள்ளே சபையாரை நடத்தணும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் நம்பி பின்னாடி போகிற அந்த விசுவாசத்தை போதிக்கிறாரு விட்டுட்டு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் சொன்னாலே வார்த்தையே போதுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையே அன்னைக்கு அவர் சுகப்படுத்தி இருக்கிறார், அந்த வார்த்தையே எனக்கு போதும் நம்புகிற அந்த உயர் ரக விசுவாசம் இல்லையா? இயேசுவுக்கு பின்பாக சென்று, நல்ல கவனிங்க,
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அவ்வளோதான். யாரோ வந்து சொல்லிட்டாங்க இயேசு பற்றி, இயேசு வந்து வியாதி குணமாக்குறாரு, செத்தவனை எழுப்புறாரு அப்படின்ற அவகிட்ட வந்து சிலர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவகிட்ட நிறைய பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விதமான தீட்டான வியாதி. நிறைய பேர் அவகிட்ட நெருக்கமாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பேச மாட்டாங்க. நல்ல அது அவங்கக்கிட்ட வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும், வேலையை செய்யக்கூடாது, பொருளை தொடக்கூடாது, தீட்டு உள்ளவர்கள் எப்போ முடங்கி இருக்கணும். 12 வருடங்கள் ஒரு பெண் ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கணும், யாரும் போய் தொற்றக்கூடாது, நல்ல காரியத்துக்கு போகக்கூடாது. அவங்களோட வேதனை பாருங்கள். வியாதி ஒரு பக்கம், ஒவ்வொரு நாளும் உதிர ஊரல் பாருங்கள், நெளிந்து மெலிந்து போயிருப்பான். அது ஒரு பக்கம் வேதனை தினந்தோறும் இல்லையா? அது ஒரு பெரிய பாடு. இது அதான் பெரும்பாடுன்ட்டாங்க அது பேர். அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும் சமுதாயத்தில் அவர் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், இயேசு என்ற ஒருவர் ரட்சகர் வந்திருக்கிறாரு, அவர் அநேகரை குணமாக்குகிறார், சுகமாக்குகிறார். இந்த கேள்விப்பட்ட அந்த நல்ல செய்தி, ஹல்லேலூயா. நாங்கள் காலையில் போய் நாங்கள் நற்செய்தியை சொல்லுகிறோம். இந்த நல்ல செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் அமையும்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ரட்சகர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒருவர் இருக்கிறார், உடைய எல்லா பிரச்சனை தீர்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் காலையில் போய் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பெரும்பாடு ஸ்திரியை போல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் என்ன செய்கிறானா, என் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இயேசுக்கிட்ட கூட சொல்ல முடியாது. அப்போ அவள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, தனக்குள்ளே அவனை எண்ணிக்கொண்டவளாய் அந்த நாளுக்காய் காத்து கொண்டிருந்தாள். எப்படியாகல ஒரு நாள் இயேசு நான் வாழுகிற அந்த ஊருக்கு வரணும், அந்த நாள் வரும்போது அவருக்கு பின்பாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சொஸ்தமாகவேன் என்று ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். அதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு என்னை ஜெபம் பண்ணி தொட்டு நல்லாக்கணுன்ற இல்லை, அவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியாமை போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று உறுதியாய் நம்பிக்கொண்டால் அதாங்க உயர்ந்த விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட கேட்காமலே நான் சுகத்தை எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்பாக போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவருக்குள்ள இருந்த வல்லமை பெறப்பட்டு வந்தவள் சுகமாக்கினது. இயேசுவையை திரும்பி பார்க்க வைத்தது. ஹல்லேலூயா. இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கிற விசுவாசம், இயேசுவை ஆச்சரியப்படுத்துகிற விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கெல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். நம் தேவைகளை நேரடியாக அவரிடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்துக்கு நம்ம எல்லாரும் கடந்து வரணும். ஹல்லேலூயா. அவருக்கும் நமக்கு ஒரு நாள் உறவு இருக்கணும்னா அவருடைய அன்பு நமக்கு புரியணும். ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறாரு, அவங்கள அதிகமாக நேசிக்கிறாரு, இவங்கள நேசிக்கிறாரு, ஊழியக்காரர் ரொம்ப நேசிக்கிறாரு, ஊழியக்காரர் தான் அந்த ஸ்பெஷலாக கொடுத்தா நமக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த டிஃப்ரெண்ட்டு காட்டக்கூடாது. யாரையும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் அவர் கொஞ்சம் கூடுதலாக ஜெபம் பண்ணுவார், இன்னும் கூடுதலாக நேரத்தை கொடுப்பார், நம்ம கம்மியாக கொடுக்குறோம். அவ்வளோதானே அந்த வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் தேவனை எப்படி பார்க்குறாரு? புத்திர சுபிகாரத்தின் ஆவியை எல்லாரும் மேலும் ஊட்டி இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் அப்பா கிட்ட பேச முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த உயர் ரக காரியங்களை நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒவ்வொருவரும் நேரடியாக தொடர்பு கொள்ள வைக்கல. அதனால தான் சொல்றார், நீங்க யாருன்னு தெரியாது போங்க பண்ணார். என்னை பத்தி சொல்லுங்கன்னா உங்களை பத்தி போய் சொல்லிட்டுக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால் தேவ அன்பு புரிஞ்சாதான் அந்த தேவனோட ஐக்கிய கொள்ள முடியும். எண்ணில் நிலைத்திருங்கள், எங்கே போய் கனெக்ட் ஆகிடுதுங்க. இயேசுவோடு மெய்யான திராட்சை செடியில் கனெக்ட் ஆகுங்க. இப்போ நம்ம இன்னும் தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 23 28 வரைக்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22 23 28. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகதரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடிகள் 5 தரம் அடிபட்டேன்.
3 தரம் மிளர்களால் அடிபட்டேன். ஒரு தரம் கல்லெறி உண்டானேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு பட்டா தாங்குவீங்களா? கொஞ்சம் பார்த்துங்க, மறுபடியும் வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? ஆ, நான் அதிகம் ம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகதர மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிளர்களால் அடிபட்டேன். ஒரு தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலான எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அதாவது இவ்வளோ பாடுபட்டோம், அவர் தேவனுக்குள்ள நிலைத்திருந்தோம். அவர் என்ன பிரச்சனைன்றானா, அவர் என்ன யோசிக்கிறார்னா, இவை முதலானவைகளை எல்லாம், இதெல்லாம் என்ன பிரிக்கல, இதெல்லாம் எனக்கு பெரிய மேட்ரே இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். ஆனால் இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை. அவருடைய கவலை பாருங்க, அவருக்கு இருக்கிற பிரச்சனை கவலை கிடையாது. எவ்வளோ அடி உத நொறுக்கு என்ன வேணா பண்ணலாம், எல்லாத்தையும் அது ஒரு மேட்ராகவே எடுத்துக்கல. எல்லா ஊழியக்கார கட்டிலும் என்ன மாதிரி அவங்க பாடுபட்டுருப்பாங்கன்றதுக்கு அவ்வளோ காரியத்தை சொல்ல ஞாபகப்படுத்தி எத்தனையோ காரியங்கள் எதிராக பாருங்க. இதில் இவ்வளோ ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. சபைகளை குறித்து அவர் கவலைப்படுகிறார். ஏன் கவலைப்படுறது தெரியுமா? இந்த சபை சரியான தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா, அந்த பிரகாசன மனக்கண்கள் அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் போனாங்க, அது சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாமல் போனாங்க, அந்த சபையில் இருக்கிற மக்கள் அந்த கிறிஸ்து ஜீவியத்தில் அன்பில் நிலைத்திருக்க முடியாதே என்ற அந்த ஒரு கவலை அவருக்கு இருக்கு. இது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்கும். அல்லேலூயா. இந்த சபைகள் எல்லாரும் அவர் அன்பில் வளரணும், அவருடைய சத்தியத்தில் வளரணும், அங்கே ஆசீர்வதிக்கப்படணும், சுகமாக இருக்கணுன்ற, எப்படியாகலாம் சரியாக சர்ச்சுக்கு வரணும், இவங்க சரியான ஒரு வளர்ச்சிக்குள்ளே வரணும்னு ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய ஒரு பாரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வாரம் வரலன்னா நீங்கள் ஜாலியாக போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, எங்கள் மாமா பொண்ணுக்கு கல்யாணம், போயிட்டு நீங்கள் ஜாலியாக வந்துடுவீங்க. ஆனால் ஊழியக்காருக்கு ஒரு வேதனை இருக்கும், இந்த சீட்டு காலியாக இருக்குது, இங்கே ஒரு 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 மனிதன் இந்த வந்து உட்காருவார், தேவன் ஒரு பக்கம் பார்ப்பார், தேவன் ஒரு பக்கம் பார்ப்பார், இன்னைக்கு ஆராதிக்க வரல, எங்கே ஒரு மனிதனை காணோம், இறுதிக்கு ஏற்ற மனிதனை தேடி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை ரொம்ப என்னை அப்படி தாக்குது. என் அந்த வார்த்தை என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை ஒரு தேடுறாராம், போய் தேடிட்டே இருக்கிறாரு. ஒருத்தன் மாட்ட மாட்டானா, ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, அவனை வச்சு இந்த உலகத்தை நான் அசைத்து விடுவேனே, நான் சொல்கிறத செய்யறதுக்கு கீழ்ப்படுறதுக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, அவனை வச்சு நான் இந்த உலகத்தை ஒரு பெரிய வேலையை செஞ்சிருவேனே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அந்த அன்பு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லுவோம், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே. நான் என்னதான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்னா, மரித்த பிறகு என்னோட என் கதை முடிஞ்சிடும். ஆனால் உமக்காய் இந்த உலகத்தில் ஜீவிப்பேன், ஆனால் உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவானால் இங்கே மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் எனக்கு ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. நமக்கு பரலோகத்தில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாரும் பரலோகம் போயிடுவான், அது வேற விஷயம். அங்கே வேற விஷயங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் அவன் நம்மளுடைய கிரியைக்கு தக்க பலன் இங்கே மாத்திரம் இல்லை, அங்கேயும் இருக்கிறது. நீ கிறிஸ்துவுக்காய் படுகிற அந்த பாடுகள், கஷ்டங்கள், உழைப்பு, நீ கை செய்கிற ஒவ்வொரு கிரியைகளை குறித்து அங்கே நமக்கு பலன் இருக்கிறது.
அதெல்லாம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அது அங்கே கிடைக்க போகுது. ஹalleluya. அதான் சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஹalleluya. என் சொத்து பரலோகத்தில் சேர்க்கணும்னா இங்கே நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்க ரட்சிப்புக்காக எப்படி ஆகலாம். ஒரு 100 பேர் ஆகலைன்னா ரட்சிப்புகளை வழி நடத்த மாட்டேன்னா, 4 பேருக்கு அதை சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னா, அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனோட பேசும்போதெல்லாம் எப்போ இவங்ககிட்ட பேசலாம் ஆண்டவரை பற்றி, ஏதாவது அவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்களா, ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்களா, அந்த நேரத்தில் நம்ம நம்முடைய சாட்சியை சொல்லி அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் அந்த நேரத்தில் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கமே. அது ஒரு ரட்சிப்பு. அவன் அது ரட்சிக்கப்படுகிற அது அந்த நாளாக இருக்குமே. ஹல்லேலூயா. அந்த நாள் தேவனே நினைத்து இருக்கும்போது நீ சொல்லாமல் போனால் ரட்சிக்கப்படாமல் போயிடுவானே. ஒருவேளை அது மறுநாள் அவன் மரணத்தினால கூட இருக்கலாம். ஒருவேளை நீ சொல்லியிருந்தா அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். இங்கே இருக்கிறதெல்லாம் பூச்செரிச்சு பொட்டெடுத்து போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என் பரலோக ராஜ்யத்துக்காக தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. ஏதாவது செய்யணும். இப்போ சபையை குறித்த எவ்வளோ பிரசங்கம் பண்ண, ஊழியம் செய்த, தியாகம் பண்ண இந்த பவுலுக்கு ஒரு கவலை இருக்குது. அவருக்கு கவலை தன்னுடைய வாழ்க்கை குறித்து அல்ல, இந்த சபையார் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், தேவ அன்பில் இருக்கணும், அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணுமே. உங்கள் சரியான சத்தியத்தை அறிந்திருக்கணும் என்பது அவருக்கு பெரிய கவலை இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட உங்கள் பிள்ளைகள் குறித்து அப்படி கவலை, என் பிள்ளைங்கள் சரியான சத்தியத்தில் வரணும், ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவருக்காய் வாழணும், அப்படி இருக்கணும். அதுபோல் சபை பாஸ்டருக்கும் அப்படி தான் இருக்கும். எல்லாரும் கடவுளாய் பயன்படுத்தப்படணும், எல்லாரும் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும். நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் செய்யணும். நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ஊரை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறோம். இதெல்லாம் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நம்ம அவருடைய அன்பை உணர்ந்து இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் விட்டு நம்மளை எதுவுமே விலக்க முடியாது என்பதை குறித்து பார்த்தோம். கடகடன்னு வாசித்து முடிச்சலான்னு நினைக்கிறேன். நம்மை கிறிஸ்துவுக்காய் செயல்பட வைக்க நம்மளை நெருக்கி உந்தி அதை நம்மளை அப்படியே புஷ் பண்ணி தள்ளணும். அது கடவுளுடைய அன்பு தான் நம்மளை தள்ளணும். யாரோ நீ பண்ணு, பாடுப்பா, ஏந்து பாடு, நீ ஜெபம் பண்ணு, நீ சீக்கிரம் வா, நீ கையை தட்டு, என்ன கையை தூக்கு, நீ வாயை திறந்து பாடுன்னு யாரும் உங்களை ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதில்ல. அந்த மோட்டிவேஷனால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் சொன்னார்னு ஒரு வேளை இங்கே வாயை திறந்த பாட, வீட்டுக்கு போனால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் ஆராதிக்க மாட்டார், அங்கே பெரிய இல்லை. அப்போ இங்கே மட்டும் 1 மணி நேரம் உங்களை ஆக ஓன்னு பாட வச்சு ஆட வச்சு வீட்டில் போனால் அடுத்த வாரம் தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் சபையில் வரும்போது தான் பைபிள் எங்கே, 10 பேர் பைபிளை சபையில் விட்டுட்டு போயிடறாங்க, மறந்துட்டு. அங்கே போய் தேடிங்க, வீட்டில் பைபிளை காணும், பைபிளை காணும். அப்போ தான் திக்கில் வச்சுட்டு பைபிளை தேடுற ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஒரு டென்ஷனாக வர்றான். பைபிளை எடுத்துகிட்டு வந்தார் போன வாரம், அதை எடுத்துகிட்டு வீட்டில் வைக்கல. 1 வாரமாக அது பைபிள் காணாமல் போச்சு. அது என்ன ஆச்சு, எடுத்து படிச்சிருந்தா தானே ஐயோ பைபிள் காணன்னு தேடி இருப்பேன். 1 வாரமாக பைபிளை தேடலை, படிக்கவே இல்லை, அதை பற்றி ஞாபகம் இல்லை. சர்ச்சுக்கு போயிட்டு அத்தோடு அந்த கதை முடிஞ்சுது. அடுத்த வாரம் பைபிள் சர்ச்சுக்கு கிளம்பும்போது பைபிள் எங்கே தேடி தேடி டென்ஷன் ஆகி பைபிள் என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்புறம் பார்த்தா பைக்கை டிக்கியில் வச்சுருக்காங்க. பைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் பக்தி, அன்றைக்கி தான் பைபிள் எடு, அது எடு, அதுன்னு ஒரு பக்கம் செல்ஃபில் வச்சிருது, அப்புறம் படிக்கிறது இல்லை. அப்போ உங்களை யாரும் மோட்டிவேஷன் பண்ணி சபையில் இங்கே நம்ம நல்லா ஆராதிக்கிற மாதிரியும், இங்கே நம்ம நல்லா பைபிளை படிக்கிற மாதிரி இங்கே இல்லை. நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு நெருக்க தள்ளணும். ஹல்லேலூயா. இங்கே ஆராதிக்கிறது இல்லை, இங்கே தெய்வ பிரசன்னத்தை உணர்றதில்லை. நீ எங்கே இருந்தாலும் தெய்வ பிரசன்னத்தை உணரணும். ஹல்லேலூயா. நீ சமையல் அறையில் இருந்தாலும் தெய்வ பிரசனம், நீ குளிக்கும் பொழுது கூட தெய்வ பிரசனத்தை உணர்ந்து கொண்டு குளிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். சபைக்கு வந்தால் தான் கர்த்தர் பேசுகிறாரு, இங்கே தான் தெய்வ பிரசனத்தை உணர முடியுதுன்னா நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், நம்ம எப்போதும் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கலாம். இப்போது நம்மை கிறிஸ்துவுக்காய் செயல்பட வைக்கிற அதை காரியத்தை சில வசனங்களை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம்
5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி அப்படின்னா உந்தி தள்ளு. அப்படியே உங்களை பின்னாடி ஒருத்தி இடிச்சு தள்ளனா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கேட் இருக்குது, ஒருத்தர் வந்து பின்னாடி இடிச்சு பின்னாடி தள்ளுறாரு. அந்த காலத்தில் இப்போ டிக்கெட்டு வாங்க போவாங்க சினிமா தேட்டரில், அப்படி தான் நடக்கும். நிறைய ஒரே கூட்டமாக இடித்து தள்ளி நெருக்கி என்ன ஒரே வேர்த்து வெறுத்து இல்லையா? சில ரேஷன் கார்டிலே போட நடக்குது இல்லையா? போட்டு டோக்கன் கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த 1000 ரூபா 2000 ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி தள்ளி பூந்து யாரோ கட்சியில் அவர் பின்னாடி போயிடுவார், பூந்தோறும் முன்னாடி போயிடுவார். அது மாதிரி நம்ம ஒன்று ப்ரெஸ் பண்ணி அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு, அந்த அன்பு நம்மளை எப்படி என்ன பண்ணுது? நெருக்கி ஏவுகிறது. அப்படியே அது அப்படியே நம்ம நகர காட்டி கூட அது நகர்த்துது. ஹலோ, நமக்கு ஒன்றும் புரியல, ஆனால் அதை முன்னாடி நகர்த்திட்டே இருக்குது, நம்மளை செயல்பட வைக்கிறது, ஏதோ பண்ண வைக்குது. அந்த அன்பு நம்மளை செயலாக்கம் செய்கிறது. ஏதோ ஒன்று நமக்குள்ள வந்து தானாக நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது எப்படி நடக்குது, எப்படி இது வந்தோம், எப்படி செய்கிறோன்னு தெரியல. ஒரு அன்பு நம்ம புஷ் பண்ணி தள்ளிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு உணர உங்களால் ரொம்ப நேரம் தூங்க முடியாது. ஹலோ, ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் தூங்கி ஏந்துக்க உங்களால் முடியாது. சீக்கிரம் தூக்கம் கலைஞ்சிரும், நடு ராத்திரி தூக்கம் கலைஞ்சிரும். மனுஷங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்படாத மனிதருடைய அவங்க வேதனைகள் உங்களுக்கு புரியும். எப்படியாக இவங்களை ரட்சிப்புகளை வழிநடத்தணுமே, எப்படியாவது உங்களுக்கு விடுதலை கிடைக்கணுமே. ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? கர்த்தாவே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இல்லையா? ஒரு தேவ அன்பை புரிந்து கொண்டவன், ஒரு தேவன் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறாரு. அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் என்னை நேசிக்கிறாரு. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங், ஒரு ஐக்கியம் உண்டாயிடுச்சு. அப்போது என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னை சூழ்ந்தவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க, இப்போ நான் பார்க்கிறேன். ஆனால் எனக்கும் சர்வ வல்லவருக்கும் ஒரு மாபெரும் தொடர்பு இருக்கிறது. நான் சும்மா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. முதலமைச்சர் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் வீட்டை சுற்றி காவா ஓடுது, தண்ணி சரியாக வரல, ஒரே கொசு தொல்லையாக இருக்குது. ஆனால் எனக்கும் முதலமைச்சருக்கும் நல்ல உறவு இருக்கிறது. எப்போனா அவரோட பேச முடியும். நாங்கள் 2 பேரும் நல்ல உறவில் இருக்கிறோம். நான் சொன்ன அவர் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் என்னை சுற்றி என்ன இருக்கிறது? என் வீட்டை சுற்றி காவா ஓடுது, கொசு இருக்குது, தண்ணி வரல. என் வாழ்கிற அந்த ஊருக்குள்ளே பல பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணலாம்? அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாமா? என்ன பண்ணலாம்? சரி செய்ய முடியுமா? முடியும். உங்களுக்கு பெரிய ஆளோட தொடர்பு இருக்கு. அவர் உன்னுடைய வார்த்தை கேட்க தயாராக இருக்கிற, நீ சொன்ன தயாராக இருக்கிற. அப்போது அந்த உறவில் இருக்கிற நம்ம சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில் இருக்குது. அதை சரி பண்ணக்கூடிய எல்லா வழிகளும் நமக்கு தெரியுது. அப்போ அதை நம்ம சரி செய்ய முடியும்னா நம்ம தூங்கிட்டு இருப்போமா? அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மனபாரம் வராதா? நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருந்தோம், நம்ம ஏன் அதை பயன்படுத்தலை? உடனே இதை சரி பண்ணுவோம் இல்லையா? ஹலோ, அவருடைய அன்பு நம்மளை உந்தி தள்ளுகிறது. ஹல்லேலூயா. என்ன உந்தி தள்ளுது? அந்த முதலமைச்சருக்கு எனக்கு ஒரு அன்பு இருக்குல்ல, அவர் நான் சொன்ன செய்வார்ல, அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார்ல. அப்போது அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு இருக்கும்போது என்னை அந்த அன்பின் நிமித்தமாக என்னால் அவரை கொண்டு எல்லாம் செய்ய முடியுமா? ஆனால் இதெல்லாம் சரி செய்ய முடியும். அப்போது ஏதாவது பண்ணணுன்றது என்ன பண்ணுது? இந்த பிரச்சனை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல் எனக்கு உண்டாகிறது. ஏன்னா அந்த முதலமைச்சருக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது. நாங்கள் ஒருவரை நல்லா நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லவர் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து உன்னை நேசிக்கிறாரு. நீ அவரை 2 பேரும் நேசிக்கிறீங்களே. அப்போ 2 பேரும் ஒன்றாக இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற சூழ்நிலைலாம் யார் சரி பண்ணணும்? யார் சரி பண்ணணும்? நீங்கள் தான் சரி பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னால் செய்கிறது தெரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட அன்பு நம்மளை நெருக்கி
ஏவுகிறது. ஆனால் சும்மா விட மாட்டுது நம்மளை. ஏதாவது செய்யக்கூடிய எல்லாமே எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கிறது. அப்போ நம்ம இறங்கி செய்ய வேண்டியது தான். ஹல்லேலூயா. யாரை பார்க்கணும், என்ன பேசணுமோ அதெல்லாம் செஞ்சால் கடகடம் எல்லாம் சரியாயிடும் இல்லையா? ஒரு சில நாட்களிலே அந்த ஊரே சீராக்க முடியும். ஹல்லேலூயா. அதுபோல தான் இந்த மாபெரும் தெய்வத்துடைய அன்பு புரிந்து கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது, அன்பு உங்களை நெருக்கி ஏவும்போது நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. உன்னை சார்ந்தவர்களோடு ஏதாவது ஆண்டவரை குறித்து சொல்லிகிட்டே இருப்பீங்க. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. பிலிப்பியர் 3 எடுத்துக்கொள்வோம். அது 5 15 வசனங்களை வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். சரி. இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைரத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமின்றி எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவிக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை எதற்காய் பிடிச்சார், எதற்காய் பிடிக்கப்பட்டீனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி அதை நான் பிடிச்சுக்கணும். ஹலோ, ஆமென். என்ன ஒரு காரியத்துக்கு என்ன பிடிச்சிருக்கிறாரு, இதுக்காக தான் என்ன பிடிச்சிருக்காருன்னு நான் அதை பிடிச்சுக்கணும். ஓ, இதுதான் என்ன வேலை செய்ய சொல்லியிருக்கிறாருன்னு நான் அதை பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையா தொடர்கிறேன். ஆசையா லைஃப் என்ன பண்றேன், அது ரொம்ப வாஞ்சையாய் தேவனுக்காய் என்னை இதுக்காக தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆசையாய் அந்த வேலையை செய்கிறேன். ஆசையாய் கிறிஸ்துவுக்குள் இந்த வாழ்க்கையை நான் தொடருகிறேன். எத்தனை பேர் ஆசையை தொடர்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை வேற சர்ச்சு வச்சுறாரு பாஸ்டர், கரெக்டா 9 மணிக்கு வான்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆசையை வரீங்க? வாஞ்சி எத்தனை பேர் வரீங்க? தாவீது மாதிரி ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயம் என்ற வார்த்தையே அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா வரீங்க? அப்புறம் வாசிங்க. சகோதரி அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணாது இருக்கிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். தேறினவர்கள் இந்த சிந்தையாய், நீங்க தேறிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துட்டீங்கன்னா இந்த சிந்தையாய் இருக்கணும். அதுதான் நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹலோ, நான் ரொம்ப வருஷங்க 20 வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க, நல்லது. தேறிட்டீங்களா, வளர்ந்துட்டீங்களா? அப்படி வளர்ந்துருந்தா இந்த சிந்தை உங்களுக்கு வந்திருக்கணும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கணும். என்ன சிந்தைய? எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என் வாழ்க்கை என்னெல்லாம் நடந்ததுன்னு பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை, எனக்கு முன்னாடி நிறைய காரியம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் அதை என்ன பண்ணேன், இலக்கை நோக்கி ஓடி அதை அடையணும், ஜெயிக்கணும். அதுக்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், ஆசையாய் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறவங்க முன்னாடி
உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டானால் உங்களுக்கு ஆண்டவர் உன்னதமான பணியை வைத்திருக்கிறார். உயர்வான காரியங்களை நீங்கள் அடையும்படியே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆசையாய் தொடருவோம், ஆசையாய் தொடருவோம். அதுதான் நம்மளை, அவருடைய அன்பு நம்மளை ஆசையாய் தொடர செய்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தர் மேலே அன்பு பெருகிச்சுன்னா ஆசையாக உங்களுக்கு வாஞ்சியாக செய்ய ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும், பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க அன்பு நமக்கு விளங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காந்தகம் மாதிரி இழுக்கப்படும். ஆசையாய் தேவனுக்காய் ஓட ஆரம்பிச்சிடும், ஆசையாய் தேவனுக்காய் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு மனிதன் கடவுளுக்காய் செயல்பட வேண்டும் என்றால் அந்த அன்பு புரிஞ்சிட்டா அவனால் சும்மா உட்கார முடியாது, அவனால் சும்மா தூங்கிட்டு இருக்க முடியாது. என்ன, அவனால் சும்மாவை கண்டதை யோசித்துட்டு இருக்கும்போது தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவன் முன்னாடி நிறைய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த லக்கை நோக்கி ஓடுகிறவனுக்கு வேற எதையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, யாரு கூட்டம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவன் பார்வையெல்லாம் அந்த லக்கு மேலே இருக்கிறது. அதை தொடர்ந்து அவன் ஆசையாய் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. கடைசியாக ஒரு பகுதி வாசிடலாம், ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். யாரும் கோச்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாட்டாக பாடுறீங்க ஐயா, பிரசங்க கம்மியாக இருக்குதுன்னு. அதனால் இன்றைக்கி பிரசங்க ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவோம். ஹல்லேலூயா. நான் பேசுகிறதுக்கு ரெடி, 2 மணி நேரம் பேசுவேன், நான் 3 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்குது ஃபோனுமே இல்லையா? அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதனால் எனக்கு பேச தெரியுன்றதுக்கு நான் 2 மணி பேச முடியாது. நீங்கள் கேட்பீங்கன்றதுக்கு நான் இஷ்டத்துக்கு நீங்களும் வந்து உட்காந்து கேட்க முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால் இப்போ கடைசியாக தேவனோடு ஒரு அன்பின் பிணைப்பில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு கனிதர வாழ்க்கைக்குள் போகிறோம். அதற்கான வசனத்தை வாசித்து நம்ம போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 1-10. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள் வராம ஒப்புக்கு சப்பா மாதிரி நானும் வந்தேன்னு போயிட்டு இருந்தா உங்களுக்கு கிறிஸ்து ஜீவியம் காத்துல பறந்துடும். காத்துல ஆமாம், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் நிலைத்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதனால் கடவுள் நம்மை கனி தோறும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார், கிறிஸ்துவோடு இணைத்திருக்கிறார். வாசிங்க அப்புறம். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதாவது ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் என்ன பண்ற, இம்ப்ரூவ் பண்றார். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ என்ன பண்றது, கனி கொடுக்குது. இன்னும் நல்லா கனி கொடுக்கறதுக்கு, இன்னும் கர்த்தருக்காய் இன்னும் செயல்படுவதற்கு ஆண்டவர் அதை சுத்தம் பண்ணி கரெக்ட் பண்ணி எருவு போட்டு அது போட்டு பரவாயில்ல நம்ம வச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அவர் ஒரு கனி கொடுத்துருக்கு. அப்போது இது இன்னும் நல்லா வருன்றதுக்கு இன்னும் என்ன பண்ணுறாரு, தன் ஞானத்தை, அறிவை, புத்தியை, வல்லமையை, ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணுறாரு, இன்னுமாய் செயல்படுவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது கனி குடிக்கிறீங்களே, அதை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்றாரு, இன்னும் நன்றாய் கொடுப்பதற்கு அவர் சுத்தம் செய்கிறார். அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். அப்போ உபதேசம் தான் நம்மளை சுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. உபதேசம் நம்மை சுத்தமாக்குகிறது. அதாவது நமக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நம்மள எடுத்து போட்டுட்டு நம்மளை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்போ உபதேசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்புறம் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதாவது அவரோடு இணைந்து இருந்தால் ஒழிய அந்த தேவனுடைய சுவாபங்கள் நமக்குள்ள வெளிப்படாது. ஹலோ, அந்த சாறு நமக்குள்ள வராது,
அந்த கொடியும் அந்த செடியும் இணைந்திருந்ததால் அந்த செடியினுடைய அனைத்து சாரும் இந்த கொடிக்கு வரும். அந்த கொடியை பார்த்தா நல்லா இலைகளை விட்டு வளர்ந்து பூத்து காய்த்து அருமையான கனிகளை கொடுக்கும். அப்போ கனிதரும் வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்றால் அந்த திராட்சை செடியோடு கொடி இணைந்து இருக்கிறது போல மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்வுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நாம் அவருடைய சுவாபங்களை வெளிப்படுத்துகிறா இருப்போம். அவரை போல. ஹல்லேலூயா. திராட்சை செடின்றதுக்கு என்னங்க அடையாளங்க? திராட்சை கனிதாங்க அடையாளம் இல்லையா? மாமரம் என்பதற்கு என்ன? மாம்பழம் தான் அடையாளம். அதே மாதிரி இலை உள்ள சில மரங்களாக இருக்குது, பார்க்குறதுக்கு மாம மாதிரி இருக்கும் இல்லையா? சில செடி பார்த்தா ஒரே மாதிரி அதே செடி மாதிரி இருக்கும், ஆனால் அது வேற செடியாக இருக்கும். ஆமாம், எதை கண்டுபிடிக்கிறதுன்னா அதில் வர காய்களை கனிகளை வைத்து தான் இந்த செடி தான் கண்டுபிடிக்க முடியும். திராட்சை செடி மாதிரி பல கொடிகள் உள்ள வேற செடி கூட இருக்கலாம். ஆனால் எப்போது திராட்சை செடின்னு கண்டுபிடிக்க முடியும்? அதில் திராட்சை கனிகள் வரும்போது தான் இது மெய்யாவே திராட்சை செடி தான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான் என்றால் கிறிஸ்தவனுக்குள் வெளிப்பட வேண்டும். அதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அப்பதான் பிதா என்ன பண்ணவர வாசிங்களே, மிகுந்த கனிகளை கொடுப்பான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை. ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். நீங்க கனி கொடுத்தா அவர் மகிமைப்படுவாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? தெரியல. இன்னவோ கனிங்கிறாரு, மகிமை என்றாரு, ஒன்றும் விளங்கலைன்றீங்களா? இதெல்லாம் இப்போ விளங்காக்காட்டும் விளங்கும் வரும் நாட்களில் உங்களுக்கு நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும். அப்போ நம்ம கனி கொடுத்தா பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது கனி கொடுக்கிற வாழ்க்கை மூலமாக. அந்த வாழ்க்கை மூலமா பிதாவானவர் மகிமைப்படுவாரா? பிதாவானவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதற்கு நாம் கிறிஸ்துவாகிய இந்த திராட்சை செடியோடு இணைந்து இருக்க வேண்டும். நாம் அவரிலும் அவர் நம்மளை நிலைத்திருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். மிகுந்த கனிகளை கொடுக்கும்பொழுது என் பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க? இந்த பிதாவை மகிமைப்படுத்துகிற வாழனா கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தால் தான், கிறிஸ்துவின் அன்பு புரிந்து அவரோடு இணைக்கப்பட்டு இருந்தால் தான், அவரோடு அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் ஒன்றாய் பிணைக்கப்பட்டு இருக்கும்போது தான் என்ன நடக்கிறது? கொடி நல்லா வளர்ந்து அது கனி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இரண்டு பேர் இணைந்து ஒருவரை நேசிக்கும் போது ஒரு கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஒரு பிள்ளை பெறுகிறதோ அதே போல தான் இந்த கொடியும் இந்த செடியும் இணைந்து இருக்கும்போது அதிலே ஒரு பூ பூத்து காய் குவித்து கனிதிறந்த திராட்சை கொடியாக மாறுகிறது. அதை மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. மிகுந்த கனிதரும் வாழ்க்கை. சொல்லுங்க, மிகுந்த கனிதரும் வாழ்க்கை. அதிகமாய் பிதாவை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை. இதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.